இந்தியா டு மலேசியா சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். என்ன ஃபிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்னாப்பர் இது பேர். ஸோ சிகப்பு கலரில் இருக்குது இந்த மீன். ஸோ இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மீன் இப்படி இருக்கும்போது இப்படி தூக்கிட்டு இங்கே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே அந்த இதெல்லாம் இருக்கும். இப்படி இழுத்திங்கனாலே வந்துடும். ரொம்ப சுலபந்தான். மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு சொல்லிட்டு கொடுத்துருங்க. உங்களால் க்ளீன் பண்ண முடியலன்னா கடையிலே க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு சூப்பரான அருமையான டிஷ்ஷு ஃபிஷ் ஃப்ரை, ரெட் ஸ்னாப்பர் ஃபிஷ் ஃப்ரை. ரொம்ப சுவையாக இருக்கும், உரப்பும் இருக்காது அதிகமாக. சில்ட்ரன்ஸும் சாப்பிட்லாம், எல்லோரும் சாப்பிட்லாம். ஸோ எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ 150 கிராம் இது மீன். ஒரு மீன் தான் நான் சமைக்க போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பல்லு பூண்டு, 1 பூண்டு அளவுக்கு இஞ்சி, மல்லி கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கேன். எலுமிச்சங்காய் இந்த மாதிரி ஒரு எலுமிச்சங்காய் கட் பண்ணிக்கங்க. ஸோ என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா அதுதான் சீக்ரெட்டு, யாரும் சொல்ல மாட்டாங்க. தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னால் கடுகெண்ணெயும் யூஸ் பண்ணலாம், மஸ்டர்ட் ஆயில்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் தான் மஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். அதனால் தேங்காய் எண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், சில்லி பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு போட்டுங்க, கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், மல்லி ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். அவ்வளோதான். இப்போ பிளைண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இதோட கடுகையும் ஆட் பண்ணிடுங்க. மல்லி, சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மஞ்சத்தூள், சில்லி பவுடர் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிட்டு இதுலேயே லெமன் ஜூஸையும் புழிஞ்சு விட்ருங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்ருங்க. விட்டு இப்படியே நல்லா அரைச்சிருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. ஸோ இப்போ அரைச்சிங்கன்னா பேஸ்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிங்க. கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அரைங்க. ஸோ இப்போ இதோட பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறது, இப்போ மீன் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வைங்க. வச்சுட்டு ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், மெயினானது என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு. முதல்ல சால்ட் எடுத்து லைட்டாக தூவி இப்போ நல்லா மேக்னேட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வெட்டணும். இப்படி இந்த மாதிரி கூடாக வெட்டினீங்கன்னா அந்த சாஸ் நல்லா உள்ளே போகும், மசாலா. இப்போ ரெடி ஆயிடுச்சு. உப்பு போட்டோன்னே அந்த மசாலாவை எடுத்து மேலே ஊற்றி நல்லா தடவி விடுங்க. இந்த மாதிரி ரெடி ஆயிரும். ரெடி ஆகி ஒரு 50 to 30 மினிட்ஸ் கூட நீங்கள் நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குக் பண்ண போகிறேன். ஒரு பேன் வச்சு அந்த பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டுரும். தேங்காய் விட்டு நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சுங்க. மீடியம் ஃபயரில் இருக்கணும். மீடியம் ஃபயரில் வச்சு ஸோ இந்த கடுகு சில பேர்த்துக்கு பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு சிக்கன் சொல்கிறேன். என்னென்னு பாருங்கள், டெக்ஸாஸ் சிக்கன். டெக்ஸாஸ் சிக்கனில் அதில் ஒரு பேஸ்ட் கொடுப்பாங்க, மஸ்டர்ட் பேஸ்ட் மாதிரி சாப்பிட்றதுக்கு. அந்த சாஸ் டேஸ்ட் வரும், அதனால் நல்லா தான் இருக்கும். ஸோ எண்ணெய் ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு விட்டணும். ஸோ எண்ணெய் இப்போ நல்லா சுட்ட பிறகு இந்த மீனை அதை வச்சிடும். ஸ்லோ ஃபயரில் வச்சு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இப்படி மூடி வைங்க. ஒரு 1 மினிட் மீடியம் ஃபயரில் வச்சு மூடி வைங்க. இப்போ ஒரு 1 மினிட் ஆகிடுச்சு. ஆன பிறகு அப்படியே எடுத்து மீனை திருப்பி போடுவோம். திருப்பி வைப்போம். ஸோ திருப்பி வைக்கும்போது ஒரு சின்ன டெக்னிக் சொல்கிற பாருங்க. ஒரு ஸ்பூன் வச்சு எண்ணெய் இருக்குல்ல, எடுத்து அப்படியே மேலே ஊற்றுறது.
கொதிக்கிற எண்ணெய் கூட ஊற்றலாம். வச்சுட்டு இன்னொரு 1 மினிட் மூடி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே குக் ஆகும் ஸ்லோ ஃபயரில். அப்படி எடுத்துருவோம். ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ்ஷு. ஸோ ஃபிஷ்ஷு ரெடி ஆனோன்னா எப்படி வெந்திருக்கேன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி உங்கள்கிட்டலாம் சொல்லியிருக்கேன். டூத் பிக் வச்சு நல்லா இது பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக போகணும். ஸோ டூத் பிக் இல்லை, அதனால் நான் ஃபோர்க் வைக்கிறேன். ஓகே, நல்லா வெந்துருச்சு. இன்னொன்று பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து திரும்பவும் மேலே லைட்டாக ஊற்றி அப்படியே திருப்பி எடுத்துருவேன். அவ்வளோதான், எடுத்துருவேன். அவ்வளோதாங்க, மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே மல்லி அப்படியே கார்னிஷ்காக வச்சுட்டு அப்படியே சுட சுட சாப்பிட்டா மீன் அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் மீன். ரெட் ஸ்னாப்பர் ஃபிஷ்.